மருதமலை கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் சேகர் பாபு நிராகரித்து விட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இந்த நிமிடம் வரை தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருப்பதாகவும், இனி வரும் தேர்தல்களில் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஈழத்தில் தமிழ் மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆயுதம் தந்து ரேடார் கருவிகளை கொடுத்து உதவிய காங்கிரசோடு கூட்டணி சேரவில்லை என்றும், கடந்த தேர்தல்களில் காங்கிரசுக்கு வாக்கு கேட்கவில்லை எனவும் அவர் கூறினார். மருதமலை கோவிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் சேகர் பாபுவிடம் வைத்ததாகவும், அதனை அவர் நிராகரித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மருதமலையில் வீரத்தமிழர் முன்னணி என்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அணி தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்த போது கட்டாயப்படுத்தி பெண்களை, இளைஞர்களை காவல்துறை மிக அராஜகமான முறையில் நடந்து கொண்டு கைது செய்திருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மருதமலையில் தான் வருகின்ற கும்பாபிஷேக குடமுழுக்கில் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை 14/1/2025 தமிழக சட்டப்பேரவையில் தந்துவிட்டு தான் பேரவைத் தலைவர் அறையில் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கிட்ட இதுமாரி நீங்கள் இதுமாரி தமிழில் கண்டிப்பாக மருதமலையில் குடமுழுக்கு நடத்தணும்னு நான் சொன்னேன். அவர் அது கண்டிப்பாக முடியாது, எந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தமிழில் தான் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த உத்தரவும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இல்லைங்க, மதுரை உயர்நீதிமன்றம் ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழ் வெற்றிக்குமரன், தனசேகரன், ஜெகதீஷ் பாண்டி இருந்த நாம் தமிழ் கட்சி மதுரையில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. எங்கள் கட்சி இதற்காக தொடர்ந்து போராடுது. அதனால் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கோவில்களிலிருந்து நாங்கள் தமிழ் அர்ச்சனை பண்ணால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்களிலிருந்து பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர ஓதுவர்கள் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு வெளியேறிட்டாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு கோயிலில் அந்த போராட்டத்தை நடத்துனாங்க. அதனால் மக்கள் சாலை மறியல் செஞ்சாங்க. நான் தான் போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க கன்வின்ஸ் ஆகலை. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழில் அர்ச்சனை செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லலை. நீங்கள் தான் சும்மா தமிழ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது.